ஹாய் காய்ஸ், ஈவினிங் ஒரு வீடியோ. கம்பெனிக்கு வந்தாச்சு. ஒர்க்கு தான் இனிமேல் டெய்லியும். இப்போ ஒரு கவிதை. நடுத்தெருவில் வீட்டு சென்றவர்களுக்கு இன்ன கவலை, நான் எந்த பேருந்தில் ஏறினேன் என்று. எல்லாத்துக்கும் தான் பொருந்தோம். ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்தவங்களுக்கு போனாலே மனசு கஷ்டமாக இருக்கும். நம்மளோட ட்ராவல் பண்ணவங்களுக்கு எங்கே இவங்க நல்லா இருந்துருவாங்களா, சந்தோஷமாக இருந்துருவாங்களா, நம்மளை விட்டுட்டு இவங்க சந்தோஷமாக இருந்துருவாங்களா, இதெல்லாம் நல்லா தான் இருக்கோ, இன்னும் யாருக்கிட்டையும் ஏமாறலையோ, எவனும் ஏமாத்தாமையா இருக்கான். இப்படிலாம் சில கேள்வி சில பேருக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்மளை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்புன்னு சொல்லி எல்லாத்துலேயும் செக் பண்ணுறதுல ஒன்றா நம்ம ஃப்ராடுகார பயில்களாக தான் இருக்காங்க. நாங்களும் நல்லா தான் இருக்கோம், நல்லாவே தான் இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் யாரையும் ஏமாற்ற கிடையாது. நாங்கள் யாரு காசுக்கும் ஆசைப்படவும் இல்லை, யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படவும் இல்லை. ஸோ அவளுக்கு கேட்டால் தான் யூஸ் பண்ணியிருக்காளுங்க. பாசம் கொடுக்குற பொண்ணெல்லாம் காசு பிடிங்க ஏமாற்றிட்டு, உன் காசுக்காக ஏமாத்துறவளெல்லாம் லவ் பண்ணி தெரிஞ்சுட்டு ஏமாற்றிட்டாலும்னு மொத்த பொம்பளை பிள்ளைங்களையும் திட்டுறதுல என்ன ஆயிருக்கு சொல்லு பார்க்கலாம். இது எல்லா பசங்களுக்கும் தான். ஒன்றுத்துக்குமே ஆசைப்படாத பிள்ளைய போய் நீ எல்லாத்துக்கும் ஆசைப்படுற, பணம் காசு தான் உனக்கு முக்கியம், குடும்பம் முக்கியம் இல்லைன்னு சொல்லியே குடும்பத்தை வீணாக்கி வச்சுட்டு, இந்த எப்படி சொல்ல போனாலும் இந்த தற்கூரி பசங்களும் பிள்ளைங்களும் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கிற பசங்களும் பிள்ளைங்க வாழ்க்கை வீணாகிறது, வீணாகிட்டே தான் இருக்கும். உங்களெல்லாம் வாயால் சொல்லி திருத்த முடியாது.